கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே யோனா 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1ஆம் வசனத்திலே 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அப்படி என்று இருக்கிறது. அப்போ தேவன் ஒரு முறை மட்டும் நம்முடன் பேசுகிற தேவன் அல்ல, அவர் பல முறை நம்மோடு பேசி அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன். அடுத்ததாக 2ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். ஹல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருடைய வாயாக இருந்தார். அப்போ தேவன் என்ன சொல்றாரு? நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கை. கட்டாயமாக நம்மளுக்கு உபத்திரவங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியிலே நாம் தனிமையில் இல்லை. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குரிய பலன். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை நாம் செய்யும்படியாக நம்மளை அழைக்கும் பொழுது நாம் தனிமையில் இல்லை. நம்மளுடைய எல்லாமே சுயமாய் எல்லாவற்றையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கவலை கலக்கம் நமக்கு கிடையாது. என்ன ஒரு நம்மளை பலப்படுத்துகிற காரியம்னா, நமக்கு எல்லாவற்றிலையும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் சகலவற்றையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் அதை கற்றுக்கொண்டு அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்போ கற்றுக்கொள்கிற ஒரு இருதயம். அதுக்கப்புறம் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. தேவன் அன்புள்ளவர், ஆனாலும் நினிவே பட்டணத்தின் ஜனங்கள் மனம் திரும்பும்படி தேவன் எதிர்பார்த்தார். அதனால அவர் என்ன பண்றார்? ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை அவருடைய தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். 40 நாட்கள் தான் இருக்குது, நீங்க மனம் திரும்பலன்னா நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அவருடைய தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். அப்போ நம்ம நமக்குள்ள ஒரு பொல்லாப்பு காணப்படுது அப்படிங்கிறப்போ கர்த்தர் நம்மளை நிச்சயமாகவே கடிந்து கொள்வார், நம்மளை எச்சரிப்பார். ஏனென்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, 3ஆம் வசனத்திலே யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். கர்த்தர் யோனாவிற்கு அடுத்த ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவருக்கு கீழ்ப்படியும்படியாக. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவன் பல தருணங்களை நம் வாழ்க்கையில் கொடுப்பார். ஆனால் நம்ம இருதய கடினத்தினாலோ கீழ்ப்படியாமையினாலோ நம்ம பெருமையினாலோ நம்ம அதற்கு இடம் கொடாமல் இருந்தோமானால் தெய்வ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை நாம் பயன்படுத்தி நம்ம மனத்தாழ்மையோடு அவரிடம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவநாமம் நம் வாழ்க்கையில் மகிமைப்படும். நினிவே பட்டண ஜனங்கள்ட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இங்க நம்ம பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, அந்த ஒரு நாள் பிரயாணம் அவர் செய்து கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பை கொடுத்த பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, உபவாசத்தோடும் தங்களை தாழ்த்தி ரட்டுடுத்தி அவங்க மட்டும் இல்லாமல் அந்த ராஜாவும் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவங்க என்ன கட்டளை கொண்டு வராங்கன்னா, ராஜாவும் பிரதானிகளும் அந்த அவங்களுடைய கையின் 8ஆம் வசனத்துல பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் என்று. அப்போ அவங்க ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கிறாங்க, மனம் திரும்பும்படியாய். கர்த்தர் எதை பார்த்து மனஸ்தாபப்பட்டார்னா, அவர்களுடைய 10ஆம் வசனத்துல அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய கைகளின் கொடுமையை விட்டு என்ன பண்ணாங்களா, திரும்பவும் கடவர்கள் என்று ஒரு கட்டளை ராஜாட்ட இருந்து பிறப்பிக்கப்படுது. எல்லாருமே அவங்க பொல்லாத வழிகளை விட்டு கைகளின் கொடுமையை விட்டு அவங்க மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அவர்கள் கிரியைகளை பார்த்து அவங்க அந்த பட்டணத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு இருந்ததை குறித்து அவர் நினைத்திருந்ததை குறித்து மனஸ்தாபப்பட்டார் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த தீங்க செய்யல.
அப்போ நம்மளுடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கிரியைகள் நம் வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டமிட்டிருந்த பொல்லாப்பான காரியம் நம் வாழ்வில் நடவாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அவர் நாம மகிமைக்கு ஏதுவாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். Praise the Lord. God bless.